இதை பற்றி முன்பே பலரும் கேட்டிருப்பீர்கள். வடதிசையிலிருந்து வரும் காற்று வாடை எனப்பட்டது. வாடை குளிரூட்டப்பட்ட காற்றாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளனர். காரணம், வாடை எனும் வடதிசை காற்றானது வடக்கே உள்ள இமயமலையிலிருந்து வருகிறது. தெற்கில் இருந்து வீசும் காற்று தென்றல் எனப்பட்டது. அது மிகவும் பொறுமையாக நிதானமாக இருக்கும். காரணம், அது பல தடைகளை தாண்டி வருகிறது. அடுத்ததாக நம்முடைய தற்காலத்தில் கிழக்கு என அழைக்கப்படும் திசை. அக்காலத்தில் குணக்கு என அழைக்கப்பட்ட திசையிலிருந்து வீசிய காற்று கொண்டல் காற்று என அழைக்கப்பட்டது. கொண்டல் எனும் சொல் மேகம் எனும் பொருளை கொண்டது. மேகம் என்றாலே இந்த கிழக்கு என்னும் திசையில் பெருமழை இன்றளவும் பொழிந்து வருகிறது. செரப்பூஞ்சி எனும் இடம் வடகிழக்கில் தானே உள்ளது. அஸ்ஸாம் எல்லாம்